இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா மாமா, நான் தான் தமிழ் வந்திருக்கேன். ஆக்டிங் எல்லாம் வேண்டாம், எழுந்துறீங்க. சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடலாம். மாமா ஒன்றும் தேவையில்லை. என்ன மாமா, என்னாச்சு? நாங்க யாரும் வேணான்னு தானே ஓடி போனேன். அப்புறம் எதுக்கு எனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்க? உன் பாசம் எல்லாம் போய் தானே. மாமா, விளையாட்டுக்கு கூட அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பின்ன எதுக்கு நீ வீட்டை விட்டு போன? என்ன உன் மேல பாசம் வச்சதுக்கு எனக்கு எங்க மகன் தண்டனை கொடுக்குறியா? சொல்லு. உனக்கு இன்னைக்கு துணையா ரெண்டு பெரிய உறவு கிடைச்சிருக்குது. அது ரெண்டும் உனக்கு எவ்வளவு பலமா இருந்தாலும் அதனால உனக்கு பெரிய சங்கடமும் வரப்போகுது. உன் பேரனுக்கு கட்டின பொண்ணால நீ பெரிய சங்கடத்தை சந்திக்க போற. யாரால உனக்கு நிம்மதி சந்தோஷம் எல்லாம் கிடைச்சதோ அவளாலே அது போக போகுது. அதுக்காக இப்படி ஓடி போய் ஒளிஞ்சா பிரச்சனை சரியாயிருமா? எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும் தமிழ். நீ ஒன்னும் தனி ஆள் இல்ல. இப்ப இந்த வீட்டுல உனக்கு சப்போர்ட்டுக்கு நான் இருக்கேம்மா. ஏன் தமிழ், ஒன்னால அம்மாவுக்கு கெட்டது நடக்கும்னு நீ எப்படி நம்பின? உட்காரு. இன்னைக்கு இந்த குடும்பம் ஏதோ ஒரு நம்பிக்கையில ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் நீதான் தமிழ். நான் இப்படி எழுந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் நீதான் காரணம். இந்த குடும்பத்தோட சொத்தே நீதான் தமிழ். நீ இப்படி எல்லாம் யோசிக்கலாமா? இல்ல மாமா, ஜனமா நல்லா இருக்கணும்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதனாலதான். ஆனா இனிமே நான் அப்படி யோசிக்க மாட்டேன் மாமா. யோசிக்க மாட்டேன். சத்தியம் பண்ண. ப்ராமிஸ். நான் ஏற்கனவே 20 வருஷமா என் தங்கச்சி பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேம்மா. அவ என் கண்ணுக்கு பக்கத்திலே இருக்கா. ஆனா அவளை என்னால பார்க்க முடியல, பேச முடியல. அம்முன்னு அவளை அணைச்சு அழ முடியல. எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீதான் தமிழ். நீயே இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? அதான் நான் இனிமே பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேனே. தமிழ், நீ சிபிக்காக பிறந்தவ. இந்த வீட்டுல வாழ்றதுக்காகவே பிறந்தவ. இது உன் வீடுடா. நீ எங்க வீட்டு மகாராணிமா. நீ எதுக்காக இங்க இருந்து போகணும்? இனிமே நான் போக மாட்டேன் மாமா.